மத்தபடி நம்மள நெறைய பேர் வந்து ஜாப்ஸ்க்காக அப்ராட் போணும், இல்ல ஸ்டடீஸ்க்காக அப்ராட் போணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த மாரி டைம்ல நம்ம கிளியர் பண்ண வேண்டிய ஒரு எக்ஸாம் தான் வந்து ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் ஆர் ஐஎல்ஸ் எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்ன் பத்தி தான் வந்து நான் இன்னைக்கு உங்க கூட டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க பிகாஸ் திஸ் வில் ரியலி ஹெல்ப் யூ இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் ஐஎல்டிஎஸ் எக்ஸாம். நம்ம சேனல் இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவை யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க இல்ல ப்ரிப்பேர் பண்றவங்க இருக்காங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐஎல்டிஎஸ் அதாவது ஐல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம் தான் வந்து நம்ம ஐல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது என்ன எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ்க்கு நம்ம போகணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும். ஏன்னா அங்க இருக்க மக்கள் வந்து இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. ஸோ அங்க நம்ம சர்வைவ் ஆகுறதுக்கு நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றது டெஸ்ட் பண்றக்கூடிய எக்ஸாம் தான் வந்து இந்த எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி வந்து இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. பட் இந்தியாவில் வந்து இதில் டூ டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ் வந்து எடுத்து நடத்துறாங்க. ஒன்று வந்து ஐடிபி, இன்னொன்று வந்து பிரிட்டிஷ் கவுன்சில். ஸோ உங்களுக்கு எந்த இது வந்து கன்வீனியன்ட்டா இருக்கோ அவங்களோட நீங்க எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க வந்து அப்பியர் ஆகலாம். இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன இந்த எக்ஸாம் பத்தி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பர்பசஸ்க்காக வந்து இதை எழுதுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிஆர் வேணும், அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்சி வந்து உங்களுக்கு அப்ராட்ல வேணும் அப்படின்னா நீங்க இந்த எக்ஸாம் எழுதலாம். அதே மாதிரி ஏதாவது ஜாப்ஸ்க்கு நீங்க ட்ரை பண்றீங்கன்னா நீங்க இந்த எக்ஸாம் எழுதலாம். அண்ட் ஆல்சோ இஃப் யூ லுக்கிங் அவுட் ஃபார் ஸ்டடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அப்ராட்ல போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எந்த கோர்ஸ் நீங்க படிச்சாலும் நீங்க இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் இதா வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஜெனரல் டெஸ்ட். இந்த ஜெனரல் டெஸ்ட் வந்து இப்போ நீங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக அப்ராட் போறீங்க, இல்லைன்னா செட்டில் டவுன் ஆகிறதுக்காக நீங்க போறீங்க அப்படின்னா நீங்க இந்த ஜெனரல் டெஸ்ட் எடுக்கணும். இதே இது நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஸ்டடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக நீங்க போறீங்க, இல்லை ஏதாவது கோர்சஸ்க்காக நீங்க போறீங்க அப்படின்னா நீங்க அகாடமிக் டெஸ்ட் வந்து அடுத்து வந்து இந்த எக்ஸாமோட ஜெனரல் பேட்டர்ன் பத்தி நம்ம பார்க்கலாம். எந்த லாங்குவேஜ்மே பாத்தீங்கன்னா அதுல வந்து 4 டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்றது வந்து நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் அந்த 4 ஸ்கில்ஸ் இருக்கும். லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் அப்படின்ட்டு 4 ஸ்கில்ஸ் இருக்கும். ஸோ இந்த 4 ஸ்கில்ஸுமே வந்து ஐஏடிஎஸ் எக்ஸாம்லையும் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிசெப்டிவ் ஸ்கில்ஸ் அண்ட் ப்ரொடக்டிவ் ஸ்கில்ஸ் அப்படின்ட்டு வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இதுல லிசனிங் அண்ட் ரீடிங் இது ரெண்டுமே வந்து நம்ம ரிசெப்டிவ் ஸ்கில்ஸ், and speaking and writing are productive skills. ஸோ இந்த 4 வகையான ஸ்கில்ஸுமே வந்து டெஸ்ட் பண்றாங்க. இதுல நான் சொன்ன மாதிரி 4 மாடியூல்ஸ் இருக்கு. லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் 4மே வந்து இந்த ஐஎல்டிஎஸ்ல வந்து டெஸ்ட் பண்றாங்க. இந்த 4 ஸ்கில்ஸுமே எப்படி வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க, எப்படி டைம் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லிசனிங், reading, writing and speaking. இந்த 4 ஸ்கில்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 3 எக்ஸாம் வந்து ஒரே நாள்ல இருக்கும். அதாவது நீங்க ஒரே சிட்டிங்ல லிசனிங், ரீடிங், ரைட்டிங் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவீங்க. உங்களோட ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீக்கிங் மட்டும் மேபி அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கலாம், இல்லைன்னா அதுல இருந்து ஒரு 1 வீக் டைமுக்குள்ளால வந்து உங்களோட ஸ்பீக்கிங் டெஸ்ட் கூடயும் வந்து நடந்து முடிஞ்சிடலாம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிசனிங், ரீடிங், ரைட்டிங் இந்த 3மே வந்து அட் அ ஸ்ட்ரெச் நடக்கும். அண்ட் இதோட டைம் லிமிட் பார்த்தீங்கன்னா 2 hours 40 minutes. இந்த 2 hours 40 minutesல வந்து லிசனிங்க்கு உங்களுக்கு 40 minutes கொடுத்துருக்காங்க, ரீடிங்க்கு 60 minutes அண்ட் ரைட்டிங்க்கு 60 minutes. ஸோ இப்போ இந்த 40 minutes ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், லிசனிங் வச்சிருக்க 40 minutes நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்றேன். இது ஜெனரலா வந்து நீங்க கேட்டுட்டே எழுதுற மாதிரியான ஒரு டெஸ்டா இருக்கும். ஸோ யூ வில் ஹேவ் டு லிசன் அண்ட் ரைட் சைமல்டேனியஸ்லி, கேட்டுட்டே எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் முன்னாடி வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க ஃபார் யூ டு ரீட் த கொஸ்டின்ஸ். அந்த டைம்ல நீங்க அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வாசிச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு மேபி இந்த இடத்துல வந்து ஒரு கான்வர்சேஷன் பிளே பண்ணலாம்,
இல்ல யாரோ ஒருத்தவங்க ஒரு டாக் கொடுக்கறது ப்ளே பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்து அவங்க ப்ளே பண்ணுவாங்க. சோ அந்த டைம்ல நீங்க அதை கேட்டுட்டு வந்து இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா லிஸ்னிங்கா இருந்தாலும் சரி, ஸ்பீக்கிங்கா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த 2 டெஸ்ட்டுமே வந்து காமனா தான் நடக்கும். ஒன்லி ரீடிங் அண்ட் ரைட்டிங்ல மட்டும் தான் உங்க பேசேஜஸ்ல இருக்க டிஃபிகல்ட்டி லெவல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அகாடமிக் வந்து இன்னுமே கொஞ்சம் ரொம்ப அனலிட்டிக்கலா இருக்க மாதிரி இருக்கும். பட் ஜென்ரல் வந்து நார்மல் கான்வர்சேஷன்ஸ், எப்படி நம்ம ஒரு ஷாப் கீப்பர் கிட்ட போய் பர்ச்சேஸ் பண்றோம், இல்ல ஒரு 2 பீப்புள் நடுவில் கான்வர்சேஷன், இல்ல ஏதோ ஒரு பர்சன் கொடுத்த ஒரு டாக், அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஜெனரல் டெஸ்ட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து டோட்டலா 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்ல வந்து நீங்க கேட்டுட்டு அந்த ஆன்சர்லாம் வந்து அந்த கொஸ்டின் புக்லெட்லயே வந்து நீங்க நோட் டவுன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு 10 மினிட்ஸ் கொடுப்பாங்க for you to write these answers on an answer sheet. அண்ட் முக்கியமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லிசனிங் டெஸ்ட்ல வந்து நீங்க எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் மேக் பண்ணிடக்கூடாது. லிசனிங் அண்ட் ரீடிங் டெஸ்ட்ல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணாம இருக்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த லிசனிங் டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து மொத்தமா 4 செக்ஷன்ஸ் இருக்கும். இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா ஈஸியான क्वेश्चनா இருக்கும் and the fourth question பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட்டான क्वेश्चनா இருக்கும். So it is in the order of difficulty, ஈஸில இருந்து டிஃபிகல்ட் क्वेश्चंस அந்த மாதிரி தான் வந்து இத வந்து ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. So first question வந்து ஈஸியான क्वेश्चनா இருக்கும். fourth question வந்து டிஃபிகல்ட்டான क्वेश्चनா இருக்கும். and இந்த क्वेश्चंஸ்க்கு பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்திருக்க டைம் வந்து 40 minutes. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 30 minutes நீங்க அதை கேட்டுட்டே எழுதுறதுக்கு and 10 minutes உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து நீங்க அந்த ஆன்சர் புக்லெட்ல எழுதுறதுக்கு நீங்க மீதி 10 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டெஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ரீடிங் டெஸ்ட். சோ இந்த ரீடிங் டெஸ்ட்க்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க டைம் வந்து 60 மினிட்ஸ் and இதுல எத்தனை செக்ஷன்ஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா 3 செக்ஷன்ஸ் இருக்கும். இந்த லிசனிங் மாதிரி தான் இதுவும் ஃபர்ஸ்ட் செக்ஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும் and தேர்ட் செக்ஷன் வந்து டிஃபிகல்ட்டான செக்ஷனா இருக்கும். So it is in the order of difficulty once again when we look at reading test. ரீடிங் டெஸ்ட்மே வந்து அந்த மாதிரி ஈஸில இருந்து கடினமான क्वेश्चंसக்கு தான் வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் டெஸ்ட்க்கு டிஃபரெண்டா இருக்கும், அகாடமிக் டெஸ்ட்க்கு வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஜெனரல் டெஸ்ட்க்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து 1-2 கொடுத்திருப்பாங்க, 1-2 பேசேஜஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி 3 டிஃபரெண்ட் செட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இதே இந்த அகாடமிக் பேராகிராஃப், அதாவது அகாடமிக் டெஸ்ட்க்குரிய பேராகிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது வந்து லாங் பேராகிராஃப்ஸா இருக்கும். 3 லாங் பேராகிராஃப்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. மொத்தமா 3 டிஃபரெண்ட் லாங் பேராகிராஃப்ஸ் கொடுத்திருப்பாங்க 3 டிஃபரெண்ட் செக்ஷன்ஸ்க்கு. அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரே மீனிங் இருக்க வேர்ட்ஸ், அந்த மாதிரி சினோனிம்ஸ், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன், இந்த மாதிரியான கேள்விகள் மற்றும் MCQs இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு இந்த ரீடிங் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த லிசனிங் அண்ட் ரீடிங் இது ரெண்டுலயுமே எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணவே கூடாது. இஃப் இன்கேஸ் ஒரு வேர்ட்ல சொல்லுங்க, 2 வேர்ட்ல சொல்லுங்க, 3 வார்த்தைகள்ல சொல்லுங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கிறப்ப நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாம முடிஞ்ச மட்டும் எழுதுறது வந்து ரொம்ப நல்லதா இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜெனரல் பேராகிராஃப் கொடுக்குறாங்க இல்லையா, ஜெனரல் டெஸ்ட்க்குரிய பேராகிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம எவ்ரிடே லைஃப்ல நடக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம், இல்ல நம்ம எவ்ரிடே பாக்குற ஒரு விஷயமா இருக்கலாம். பட் அதே அகாடமிக் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அதுல இருக்க பேராகிராஃப் வந்து கொஞ்சம் அனலிட்டிக்கலா நம்ம யோசிக்கிற மாதிரியான பேராகிராஃப்ஸ் வந்து கொடுத்துருக்க 3 செக்ஷன்ஸ்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் டெஸ்ட்க்குரிய செக்ஷன் வந்து மேபி ஒரு பப்ளிக் நோட்டீஸா இருக்கலாம், இல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்டா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு புக்ஸ் மேகசின்ஸ்ல இருந்து எடுத்திருக்க ஒரு மெட்டீரியலா இருக்கலாம். பட் அகாடமிக் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் வந்து அது மோஸ்ட்லி இந்த கொஞ்சம் நல்ல ரிசர்ச் பண்ணி எழுதப்பட்ட ஆர்டிகல்ஸ், புக்ஸ், மேகசின்ஸ் அந்த மாதிரி தான் வந்து சோர்சஸ்ல இருந்து வந்து இந்த பேராகிராஃப்ஸ், இந்த லாங் பேராகிராஃப்ஸ் ஃபார் தி அகாடமிக் டெஸ்ட் வந்து எடுத்திருப்பாங்க. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு 40 क्वेश्चंस இருக்கு. அந்த 40 क्वेश्चंस நம்ம ஆன்சர் பண்றதுக்கான டைம் வந்து நமக்கு 60 மினிட்ஸ். சோ இந்த 40 क्वेश्चंस 60 மினிட்ஸ், இந்த 40 क्वेश्चंस 40 மினிட்ஸ். அண்ட் லிசனிங் பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்டுட்டே வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ அந்த டைம்ல நம்ம கொஞ்சம் அட்டென்டிவா இருக்கணும். क्वेश्चंस முன்னாடியே படிச்சிட்டோம் அப்படின்றது வந்து நமக்கு இன்னுமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து ரைட்டிங் டெஸ்ட். ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு 2 டிஃபரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இதுக்கு வந்து 60 மினிட்ஸ் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் டெஸ்ட்டுக்கும் அகாடமிக் டெஸ்ட்டுக்கும் வந்து டிஃபரெண்டா இருக்கும் இந்த 2 செக்ஷன்ஸுமே. ஜெனரல் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இருக்க செக்ஷன்ல வந்து என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் ரைட்டிங் கொடுத்திருப்பாங்க.
லெட்டர் பொறுத்த வரைக்கும் வந்து அது ஃபார்மலா இருக்கலாம், இன்ஃபார்மலா இருக்கலாம், இல்லைன்னா செமி ஃபார்மல் லெட்டரா இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பேசிக் லெட்டர் ரைட்டிங் எக்ஸசைஸ் தான் வந்து இந்த ஜெனரல் டெஸ்ட்க்குரிய ஃபர்ஸ்ட் டாஸ்க். ரெண்டாவது டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எஸ்ஏ ரைட்டிங். அதே இது அகாடமிக் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அகாடமிக் டெஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சார்ட்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆர் சம்மரைசேஷன். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு சம்மரைஸ் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. எதர் ஒரு பார் டயக்ராம், ஒரு பை சார்ட், அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அதை நம்மளே இன்டர்பிரேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் நமக்கு என்ன தோணுது, நம்மளோட இன்டர்பிரிட்டேஷன் என்ன அப்படின்றது வந்து நம்ம அதில் சொல்ல போறோம். செகண்டா இருக்குது இல்லையா டாஸ்க் அகாடமிக் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும், அதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஏ ரைட்டிங். ஸோ இது ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த எஸ்ஏஸ் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து இட் வில் பி மோர் ஜெனரல் டாபிக்ஸ்ல இருந்து கேட்டிருப்பாங்க. இது வந்து நீங்க கொஞ்சம் டீடைலா எழுதுற மாதிரி, கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எழுதுற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து இந்த அகாடமிக் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் வந்து கேட்டிருப்பாங்க. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் ரைட்டிங் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இன்ஃபேக்ட் எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா வந்து சாய்ஸஸ் கிடையாது. நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் அப்படியே வந்து ஆன்சர் பண்ணணும். பட் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க், அதாவது இந்த லெட்டர் அண்ட் சம்மரைஸ் பண்றோம் இல்லையா, இதுக்கு வந்து வேர்ட் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ தி வேர்ட் லிமிட் இஸ் 150 வேர்ட்ஸ். டாஸ்க் 1 பொறுத்த வரைக்கும் 150 வேர்ட்ஸ் எழுதணும். டாஸ்க் 2 இந்த எஸ்ஏ ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து 250 வேர்ட்ஸ் எழுதணும். ஸோ வேர்ட் லிமிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க மேபி அந்த எக்ஸாக்ட் வேர்ட் லிமிட்டுக்கு வரல அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது பெனால்ட்டி, அதாவது கொஞ்சம் மார்க்ஸ் மைனஸ் பண்றது அந்த மாதிரி நடக்கலாம். ஸோ அதனால மறக்காம இந்த வேர்ட் லிமிட்டை கீப் அப் பண்ணிக்கோங்க. டாஸ்க் 1 அதாவது லெட்டர் இல்லைன்னா சம்மரி எழுதுறீங்க அப்படின்னா மறக்காம 150 வேர்ட்ஸ்க்கு குறைச்சலா எழுதாதீங்க. அப்பர் லிமிட் கிடையாது, ஸோ நீங்க எவ்வளவு வேணா எழுதலாம். பட் 150 வேர்ட்ஸ்க்கு மேல எழுதுங்க. அதே மாதிரி டாஸ்க் 2 எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 250 வேர்ட்ஸ்க்கு கட்டாயமா மேல எழுத ட்ரை. எஸ், லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தான் வந்து நம்மளுடைய ஸ்பீக்கிங் டாஸ்க். இந்த ஸ்பீக்கிங் டாஸ்க் வந்து நிறைய பேர் ரொம்ப கொஞ்சம் பயந்துட்டு நர்வஸ் எல்லாம் ஃபீல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ஆக்சுவலி இந்த டெஸ்ட்டுமே வந்து நீங்க இன்ஃபேக்ட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க நல்லா அப்படின்னா இன்ஃபேக்ட் நீங்க நல்லாவே வந்து பண்ண முடியும். இதோட டைம் பாத்தீங்கன்னா 11 to 14 minutes ஆர் அப்ராக்சிமேட்லி சொல்லணும்னா 15 minutes அப்படின்றது வந்து நம்ம ஒரு டைம் லிமிட்டா வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் அன் இன்டர்வியூ. ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒரு பர்சன் கொஸ்டின் கேட்பாங்க அண்ட் நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ இட் வில் பி அன் இன்டர்வியூ. நீங்களும் எக்ஸாமினர் மட்டும்தான் இருப்பாங்க ஒரு ரூம்ல. ஸோ அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ற மாதிரியான ஃபார்மேட்ல இருக்கும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 3 different செக்ஷன்ஸா நம்ம டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இன்ட்ரோடக்ஷன். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன்ல வந்து அவங்க உங்களை பத்தி சொல்லுவாங்க. தயவு செய்து இதை வந்து ரொம்ப மெமரைஸ் பண்ணி அந்த மாதிரி கொண்டு போகாதீங்க. பிகாஸ் நீங்க மெமரைஸ் பண்ணிட்டு வந்து சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க அண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்றது வந்து இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ மெமரைஸ் பண்ணாதீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க நல்லா கான்ஃபிடென்ட்டா எவ்வளோ பேச முடியுமோ நீங்க அவ்வளோக்கு பேசுங்க. அண்ட் 1 line ஆன்சர்ஸ் தயவு செய்து கொடுக்காதீங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் டாபிக், ஒரு இண்டிவிஜுவல் டாபிக் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுக்கான ஒரு கார்டு மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுப்பாங்க உங்க கையில. ஸோ அந்த கார்டில் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு பர்சன் பத்தி சொல்லுங்க, எதனால அவங்க உங்களை இன்ஸ்பயர் பண்ணாங்க, அவர் யாரு அப்படின்ற மாதிரியான டீடைல்ஸ் வந்து கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் டாபிக் கொடுத்துட்டு ஒரு கார்டில் எழுதி கொடுத்துட்டு உங்களை அதை பத்தி வந்து பேச சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 minute ப்ரிப்பேர் பண்றதுக்கு டைம் தருவாங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணதுக்கு டைம் இருக்கு. அது வந்து ஒரு 1 minute நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் நீங்க பேச வேண்டிய டைம் பார்த்தீங்கன்னா வந்து 2 minutes. ஸோ இதோட ஸ்பீக்கிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 minutes. ஸோ இந்த 1 minuteல முடிஞ்ச மட்டும் நீங்க வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை நீங்க நோட் டவுன் பண்ணி வச்சுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்க செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ தட் நீங்க வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டா இருப்பீங்க பேசுறப்போ. ஸோ the preparation time is 1 minute and speaking time is 2 minutes. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கிங் டாஸ்க்ல வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க செகண்ட் டாஸ்க். தேர்ட் டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன். ஸோ இந்த டிஸ்கஷன்ல வந்து நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க செகண்ட் டாஸ்க்ல, அதாவது உங்களோட இண்டிவிஜுவல் டாபிக்ல நீங்க என்ன பேசியிருக்கீங்களோ
அதுல மேலும் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ற மாதிரி அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இப்போ சப்போஸ் நீங்க வந்து யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க அந்த மாதிரியான கேள்விகள் மேபி அவங்க வந்து உங்ககிட்ட கேட்கலாம். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த டிஸ்கஷன். ஸோ இதுதான் வந்து ஸ்பீக்கிங்குரிய 3 டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து ஒரு பாஸ் ஃபெயில் அந்த மாதிரி கேட்டகரி இல்லை. 1 to 9 தான். அந்த 1 to 9 பேண்ட்ல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பேண்ட் வந்து அவங்க உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண போறாங்க பேஸ்ட் ஆன் தி ஸ்கோர்ஸ். நீங்க எல்லாத்தையுமே எடுக்கிற ஸ்கோர்ஸ் வந்து ஆவரேஜ் பண்ணி இப்போ லிஸ்னிங்னா அதுக்கு ஒரு பேண்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 7, ஸ்பீக்கிங்க்கு 6 கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சு உங்களுக்கு ஒரு பேண்ட் வந்து கிடைக்கும். ஸோ 6.5 அந்த மாதிரி ஏதோ ஒரு ரேஞ்சில் வந்து உங்களுக்கு பேண்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் காமன் ஃபார்மேட் அண்ட் திஸ் இஸ் த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் ஃபார் ஐஎல்டிஎஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க உங்களுக்கு இன்னும் ஐஎல்டிஎஸ்ல வீடியோஸ் வேணும் இல்லை எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் வந்து நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் எல்லாருக்கும் வெரி வெரி ஹாப்பி அண்ட் அ ப்ராஸ்பரஸ் நியூ இயர். Thanks a lot for watching and do remember to like, share and subscribe.